ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம போன தொடரில் 2வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகம் பார்த்தோம். ஆத்மா அழியவே அழியாது. அந்த அழியவே அழியாதுன்றது தான் அந்த ஆத்மாவனுடைய இயற்கை தன்மை. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் தட்? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? எதனால் அது அழியாதது? ஏதோ காரணம் இருக்கும் இல்லையா? அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உலகத்தில் நம்ம பார்க்கும்போது பொதுவாக இப்போ ஏதோ ஒரு பொருளை அழிக்கணும், இல்லை யாரையோ அழிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு சின்னதால் தான் பெரியதை அழிக்க முடியும். அதாவது வச்சுக்கோங்க, இப்போ ஒரு துப்பாக்கியால் சுடுறாங்களா, அப்போது அந்த துப்பாக்கிக்குள்ளே இருக்கிற அந்த புல்லட், துப்பாக்கி அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணல, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புல்லட். அப்போ அந்த புல்லட் ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த சின்னதான புல்லட் தான் அந்த உடலை அழிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. அதே போல் ஒரு அம்பு விட்டு கொலை பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அந்த அம்போட நுனி எவ்வளோ நுண்ணியதாக இருக்குது, சின்னதாக இருக்குது. அப்போது அந்த அம்போட நுனி அழிக்கிறதுக்கு, இந்த பெரிய உடலை அழிக்கிறதுக்கு உபயோகமாகுது. அதே போல் வச்சுக்கோங்க, இப்போ ஒரு பழத்தை நம்ம நறுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கத்தி உபயோகப்படுத்துகிறோம். அந்த கத்தி இல்லையே, கத்தி தான் பெருசு. இப்போ ஒரு பெரிய கத்தியால் ஒரு ஆப்பிள் பழத்தையோ எதையோ கொய்யா பழத்தையோ நம்ம கட் பண்ணுறோம், நறுக்கிறோம் அப்படின்னா அப்போ பார்த்திங்கன்னா வெட்டும்போது அப்போ அந்த கத்தி ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த பெரிய கத்தினால் அந்த கத்தினுடைய நம்ம பிடிக்கிற பகுதினால் நம்ம வெட்டிட முடியுமா ஆப்பிளையோ கொய்யாவையோ? இல்லை இல்லையா? அந்த நுண்ணிய பகுதி, அந்த ஷார்ப்பாக இருக்குது இல்லையா, அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய பகுதியால் தான் நம்ம வெட்டுறோம். அப்போ அந்த நுண்ணிய பகுதின்றது சின்னதாக தான் இருக்குது. அப்போ இந்த சின்னதால் பெரியதை அழிக்கிறோம். அதே போல் ஒரு புல்லட் உடலை அழிக்குதுங்கும்போது சின்னது பெரியதை அழிக்குது. ஒரு அம்பு தொலைக்கும் போது அம்போட நுனி எவ்வளோ நுண்ணியதாக இருக்குது, அந்த நுண்ணியது. அப்போது இந்த சின்னது பெரியதை அழிக்குது அப்படின்றத நம்ம பொதுவாக பார்க்குறது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆத்மான்றது ரொம்ப சின்னது. ஒவ்வொரு உடலுக்குள்ளும் இந்த ஆத்மா தான் இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் ஆத்மா தான் இருக்குது. இப்போ இந்த ஆத்மாவை ஒரு கத்தியால் நீங்கள் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஏன்னா அந்த கத்திக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. சின்னது தான் பெரியதை அழிக்க முடியும். அப்போ ஆத்மாவோட சின்னது வேறு எதுவுமே இல்லை, அதனால் ஆத்மாவை அழிக்க முடியாது. இதுதான் லாஜிக்குங்க அதுக்கு பின்னாடி. ஏன்னா நீங்கள் ஆத்மாவை எதை வச்சு நீங்கள் வெட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ளே கூட ஒரு ஆத்மா இருக்கும். அப்போது சின்னது தான் பெரியதை அழிக்க முடியும். இப்போ ஆத்மாவை வெட்டுறதுக்குன்னு அதோட சின்னதாக எதுவுமே இல்லை கருவி. ஏன்னா அது எவ்வளோ சின்னதுன்னு நம்ம பார்த்தோம். ஒரு நெல் எடுத்துக்கணும், நெல்லோட மேல் பகுதியை வெட்டி அதை நூறாக பிளந்து, அதில் ஒரு பகுதியை எடுத்து அதை திரும்ப நூறாக பிளந்து, அதில் ஒரு பகுதி எடுத்தோன்னா அதை விட சிறியதாக இருக்கும் ஆத்மானா. அப்போ அதை விட சின்னதாக வேறு எதுவுமே இல்லை. அப்படி இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கும். சின்னது தான் பெரியதை அழிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு லாஜிக்னால எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்குன்றதுனால ஆத்மா அழிக்க முடியாது. ஏன்னா ஆத்மா தான் இருக்கிறதுலே மிகச்சிறியது. சரி, இப்போ இதில் ஒரு கேள்வி நமக்கு வரலாம். சின்னது தான் நீங்கள் பெரியதை அழிக்க முடியுன்றீங்க. இப்போ ஒரு பானை இருக்குது, அந்த பானையோட ஒரு பெரிய கல்லை போட்டு உடச்சி அந்த பானை உடஞ்சிரும் இல்லையா? அப்போ அந்த பானை அழிஞ்சு போயிடுது. அப்போ அந்த இடத்துல பெரியது சின்னதை அழிச்சதாக ஆகிடும் இல்லையா? ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்க்கணும். அதே ஒரு பெரிய கல்லை அந்த பானை மேலே மெதுவாக வச்சோன்னா அப்போ அந்த பானை உடையுமா? உடையாது. அப்போது அந்த ஒரு மேலே ஒரு அழுத்தி அந்த பானை மேலே போடுறோம். ஒரு சக்தியை யூஸ் பண்ணுறோம் நம்ம அந்த கல் அந்த பானை மேலே போடுறதுக்கு. இந்த சக்தி தான் அந்த பானையை உடைக்குதே தவிர அந்த பெரிய கல் இல்லை. ஏன்னா ஒரு பெரிய கட்டையை எடுத்துக்கோங்களேன், ஒரு பெரிய கட்டையை எடுத்து இந்த பானை மேலே வைங்க, அது பானை மேலே அப்படியே தான் இருக்க போகுது, எதுவும் ஆக போகிறதில்ல பானைக்கு. ஆனால் இதை ஓங்கி ஒரு அடி அடித்தோன்னா அந்த பானை உடையுது. அப்போது இதுக்கு முன்னாடி வெறுமை கட்டையை வச்சதுக்கும் இப்போ ஓங்கி அடித்ததுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு சக்தியை பிரயோகப்படுத்துகிறோம். அந்த ஓங்கி அடிக்கும்போது அந்த சக்தி தான் பானையை உடைக்குது. அப்போ அந்த சக்தியை நம்ம கண்ணால் பார்த்துட முடியுமா? நான் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறேன் பயங்கரமாக அப்படிலாம் சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸ்னு சொல்லுங்கள், சக்தின்னு சொல்லுங்கள், எது வேணாலும். ஆனால் அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாமல்
நுண்ணியதாக இருக்குது. அந்த நுண்ணிய சக்தி தான் பானை அழிக்குது. அப்போ இங்கேயும் சின்னது தான் பெரியதை அழிக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சின்னது பெரியதை அழிக்கும், ஆத்மா தான் இருக்கிறதுலையே மிக சின்னது, அதை விட சின்னது வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற காரணங்கள்னால ஆத்மாவை அழிக்கவே முடியாது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ.